சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் கோரிய வழக்கு தற்பொழுது அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கிறது. நடிகர் பார்த்திபன் தாக்கல் செய்த இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு 4 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ், இந்த மனுவுடைய பின்னணி என்ன? தற்போது தமிழக அரசுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவில் என்னென்ன விஷயங்களை நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்காங்க? விரிவா சொல்லுங்க. வணக்கம். நடிகர் பார்த்திபன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த பொதுநல மனுவில் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில நான் சாதி மதமற்றவர்ங்கிற சான்று பெற்றிருக்கிறேன். இதே சலுகை எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற வகையில தான் இந்த பொதுநல வழக்கை நான் தாக்கல் பண்றேன் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு. அதாவது சாதி மதமற்றவர்னு சான்று கேட்டு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு அந்த விண்ணப்பங்களை பரிசீலிக்கக்கூடிய வகையில வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கி அரசாணை பிறப்பிக்கணும்னு சொல்லி 2025 உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. ஆனா அரசனுடைய சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய அந்த விவகாரத்துல அப்போதைய அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில ஒரு சுமூக உறவு இல்லாததுனால அந்த உத்தரவு அப்படி கிடப்புல போட்டாங்க. இப்போ அது போன்ற ஒரு நிலைமை இல்லைங்கிறதுனால இது சம்பந்தமா சட்டம் இயற்ற உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த மனுவில் முன் வச்சிருக்கிறாரு. சாதி மதமற்றவர் என சான்று வழங்க வகை செய்யும் வகையில சட்டம் இயற்றுறதுனால வேறு எந்த சட்டத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ இந்த சாதி மதமற்றவர் என்ற சான்று வழங்க சட்டங்கள் உத்தரவுகள் ஏதும் இப்போதைக்கு இல்லைங்கிறதுனால புதிதா சட்டம் இயற்றும் போது சாதி மதமற்றவர் என சான்று கேட்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய நிவாரணமா அமையும் என்று அந்த மனுவில் பார்த்திபன் தெரிவிச்சிருக்காரு. இந்த வழக்கு இன்றைக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ அந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று உள்துறை, வருவாய்த்துறை, சட்டத்துறை செயலாளர்களுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.